தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது பிப்ரவரி மாதத்துடைய 2ஆம் நாளை பொதுக்காலத்துடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையை ஆண்டவர் இயேசுவை கோயிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுத்த இந்த நாளை பெருவிழாவாக கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இயேசுவை கோயிலிலே ஒரு சூசேப்பரும் அன்னை மரியாளும் இணைந்து ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். இந்த பெருவிழா இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பிப்ரவரி மாதத்துடைய இந்த 2ஆம் நாளாகிய இன்று இயேசுடைய இந்த பாரம்பரியமிக்க அந்த யூத சடங்கை சூசேப்பரும் கன்னிமரியாளும் அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். இந்த விழாவானது நமக்கு 3 விழாக்களை நமக்கு அர்ப்பண விழாவாக நமக்கு கொண்டாட அழைப்பு கொடுக்கிறது. ஒன்று, இயேசுவை கோயிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். அதே சமயத்திலே அன்னை மரியாளும் தன்னை தூய்மைப்படுத்துகின்றார். இயேசு பிறந்த பிறகு 60 நாட்கள், அது யூத சடங்கிலே ஆண் பிள்ளை பிறந்த பிறகு அந்த 60 நாட்கள் கழித்து ஆலயத்திலே வந்து அந்த தூய்மை சடங்கிலே பங்கெடுக்க வேண்டும். அதன் பிறகு அவர்கள் எங்கு வேணாலும் இந்த தாய் செல்லலாம் என்பது அந்த யூத பாரம்பரியம். அதை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். இது பெண் பிள்ளை பிறந்தால் 90 நாட்கள் என்று இருக்கின்றது. ஆகவே இந்த அன்னை மரியாள் இந்த தூய்மை சடங்கிலே பங்கெடுக்கின்றாள், தன்னை பரிசுத்தப்படுத்துகின்றாள். அதே வேளையிலே இந்த துறவர அர்ப்பணத்தையும் இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. காரணம், ஆண்டவர் இயேசுவை கோயிலுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற இந்த நாள் துறவர அர்ப்பணத்தையும், துறவர வார்த்தைப்பாடு, சாமியாராக இருக்கலாம் அல்லது கன்னியராக இருக்கலாம், அவர்கள் தங்கள் வாழ்நாட்களிலே இந்த இயேசுவை கொடுப்பதன் வழியாக இயேசுவுக்கு தங்களை அவர்கள் அர்ப்பணிக்கின்றார்கள். ஆகவே துறவர அர்ப்பணத்தினுடைய ஒரு விழாவாகவும் இருக்கின்றது. ஆகவே இங்கு நாம் பார்க்கிற பொழுது சூசேப்பரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்தவராக கடவுளுடைய திட்டத்தை பொறுப்பேற்று அன்பான பாசமிக்க தந்தையாக இருந்து அவர் இறைவனுடைய திருவுளத்துக்கு பணிந்து நடக்கின்றார். ஆகவே தன்னை அவர் அர்ப்பணிக்கின்றார். அதேபோல் அன்னை மரியாளும், இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கின்றாள். அதுவும் குறிப்பாக இந்த யூத சடங்கிலே தன்னை தூய்மைப்படுத்துகின்றாள், பரிசுத்தப்படுத்துகின்றாள். அதே வேளையிலே இயேசுவை நாம் பார்க்கிறோம், அவரை அர்ப்பணிக்கின்றார்கள். யூத சடங்குடைய அந்த பாரம்பரியத்தின்படி இயேசுவை கோயிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்பொழுது சிமியோன், அன்னா இவர்கள் இருவருமே அந்த ஆலயத்தில் இருக்கின்றார்கள், திருக்குடும்பத்தை சந்திக்கின்றார்கள். அப்போ சிமியோன் சொல்லுகிறார், ஆண்டவரே, இதோ உமது மீட்பரை என் கண்கள் கண்டு கொண்டன, இதோ உமது இந்த சொற்படியே நிகழட்டும், அடியானை அமைதியாக இப்பொழுது போகவிடும் என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு அந்த இறை வார்த்தையானது இங்கு நிறைவேறுகிறது. மீட்பரை அவர் கண்டுகொள்கின்றார், காலம் காலமாக அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார். இதுவே இஸ்ரேலுக்கு பெருமை என்று சொல்லுகிறார். மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் வெளிப்படுத்துகின்ற இந்த வெளிப்பாட்டை இன்றைக்கு அனைவருமே இன்றைக்கு கண்டு கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு அந்த சிமியோன் அன்னாவுடைய அந்த பாடல் இந்த அன்னை மரியாளுக்கும் சூசேப்பருக்கும் ஒரு புது படைப்பாக மாறுகிறது. இடையர்கள் இயேசுவை சந்தித்த பொழுது சொன்ன அந்த வார்த்தைகள், இவரே பிற இனத்தாருக்கு இருளகற்று மொழி என்று சொல்லப்பட்டது. அதே சமயத்திலே இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற இந்த நிகழ்விலே சிமியோன் அன்னா இவருடைய பாடல் இந்த ஒரு இறை வெளிப்பாட்டை இங்கு வெளிப்படுத்துகிறது. இயேசுவே மீட்பர், இயேசுவே ஆண்டவர் என்பதை இந்த நாளிலே நாம் அனைவருமே வாயாறு அறிக்கையிட வேண்டும். பவுலடியார் பிலிப்பிய மடலிலே 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லுகிறார், இதோ விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மேலோர் அனைவருமே இயேசுவை ஆண்டவர் என வாயாறு அறிக்கையிட என்று சொன்னது போல இயேசுவே மீட்பர் என்பதை இயேசுவை கோயிலிலே காணிக்கையாக ஒப்புக்கொடும் வழியாக அந்த யூத சடங்குகளை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். விருத்த சேதனம் இந்த சடங்கையும் அதே சமயத்தில் தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த சடங்கிலும் இயேசுவை அர்ப்பணிப்பதிலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்வை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த விழா இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுகின்றது? நாம் இயேசுவுக்கு நம்மையே காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், அது குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இன்றைக்கு கூடி வந்து ஜபிக்கிற நம்முடைய உள்ளங்களிலே எதை நாம் இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுக்க இருக்கிறோம் என்பதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். பொருளையா பொன்னையா அது ஆண்டவர் விரும்புவதில்லை. மாறாக நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய இதயத்தை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். அத்தகைய ஒரு இதயத்தை, தூயதோர் உள்ளத்தை இறைவா நீர் என்னகத்தே உருவாக்கும் என்று சொல்லப்பட்டது போல அந்த இறைவாக்குக்கு ஏற்ப பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் என்றும் இறை நம்பிக்கையில் வாழ இந்த விழா நமக்கு இன்றைக்கு அறிவுறுத்துகின்றது, நமக்கு உணர்த்துகின்றது. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இதோ இயேசுவை கோயிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுத்த இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்களும் எங்களை காணிக்கையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உடல் அளவிலும் மனதளவிலும் எங்கள் வாழ்நாள் முழுமையாய் எல்லாம் இயேசுவே
இது புனித லோயலா இனாசியார் சொல்வது போல எல்லாம் அதிமிக மகிமைக்கு என்று சொன்னது போல இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அருள் நிறைந்த மாதமாக, ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாக, உள்ளங்களிலே மகிழ்ச்சியும் சமாதானமும் அன்பரும் ஒற்றுமையும் இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுக்கிற பொழுது எங்களுடைய உள்ளங்களிலே இரட்டிப்பான மகிழ்ச்சியை பெறுகின்றோம். அவருடைய பிலிப்பிய மடலிலே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்வது போல, இதோ ஆண்டவரிலே அகமகிழ்ந்து கலிகூறுங்கள் என்று சொன்னது போல, ஆண்டவர் மகிழுங்கள் என்று சொன்னது போல, இந்த நாள் நாங்கள் காணிக்கையாக ஒப்புவிடும் வழியாக எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சமூகத்திலும் நாங்கள் ஒரு பொறுப்பேற்று நல்ல ஒரு நலமான ஒரு சமூகத்தை படைக்க, இவரே பிற இனத்தாருக்கு இருளகற்று மொழி என்று சொன்னது போல இயேசுவே ஆண்டவராக, இயேசுவை மீட்பராக நாங்கள் அறிவிக்க பாலன் இயேசுடைய அந்த அருள் ஆசீர் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவாய் தங்கும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.